வெரி குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்து முடிஞ்ச 12th ஸ்டாண்டர்டோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. எவ்ரி இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஏதாவது கொடுப்பாங்க, கம்பல்சரி ப்ரோக்ராம்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, கம்பல்சரியில் ப்ரோக்ராம் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தியரி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோக்ராமோட பார்ட் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரில் ரொம்பவே கம்மி தான். நீங்கள் எவ்வளோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்றது கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ற மாணவர்கள் எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ கம்மியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை நான் சரியா பண்ணல, எனக்கு இந்த இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த வர எக்ஸாம்ஸை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சூஸ்ல இருந்து பார்த்துக்கலாம். எல்லாமே புக் பேக் தான், புக்கின் எதுவுமே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் புக் பேக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, which of the following is used to describe the worst case of an algorithm? So worst case of an algorithm அப்படின்னு எதை சொல்றாங்க, எதை யூஸ் பண்றாங்கன்னா big O. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the data type whose representation is unknown or called as அப்படின்னா அப்ட்ராக்ட். ஏன்னா அன்னோன் வந்துச்சுனாலே அது அப்ட்ராக்ட்ல தான் டேட்டா டைப்பாக கன்சிடர் பண்ணப்படும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுக்குமே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு F5 அப்படின்ற கீ தான் யூஸ் பண்ணுவாங்க. வெறும் பைத்தான் மட்டுமே கிடையாது, ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் சரி, C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு ரன் பண்ணுறதுக்கு F5 தான் யூஸ் பண்ணுவாங்க. த சேம் இஸ் F5. ஸோ பைத்தான் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு F5 கீ, அதாவது கண்ட்ரோல் ப்ளஸ் F5 கீ யூஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா which of the following defines what an object can do? ஸோ ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் பண்ணும். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா which of the following security technique that regulates who can view or use resources in a computing environment? Access control. சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் எது, அதாவது இந்த which of the following is a slicing operator? ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் எந்த பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா இன் பைத்தான் the process of creating an object is called instantiation, அதாவது INIT அப்படின்னு தான் ஆப்ஜெக்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டன்டியேஷன் தான் ஆன்சர். எயித் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் லீப் இயர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன கண்டிஷன் வந்து இங்கே அப்ளை ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி லீப் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு இயரோட 4ஆல் டிவைட் பண்ணி அதோட வர மாடுலஸ், அதாவது அதோட ரிமைண்டர் வந்து 0 இருந்துச்சுன்னா அது லீப் இயரை கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2024 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இட்ஸ் அ லீப் இயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆன்சர் கீ பண்ணுங்க. 4 வந்து 4 5s are 20, 0, அதுக்கப்புறம் 4 6 are 24. ஸோ 506 ரிமைண்டர் 0 வரும், இட்ஸ் அ லீப் இயர். இதுவே 2022 போட்டிங்கன்னா ரிமைண்டர் 0 வராது, அதனால அது லீப் இயர் கிடையாது. ஸோ அந்த கண்டிஷனுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மாடுலோ 4 is equal to 0. நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா செலக்ட், அதாவது விச் சிம்பிள், வாட் சிம்பிள் இஸ் யூஸ் ஃபார் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்? செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த சிக்மா அப்படின்ற ஸ்டேட்மெண்ட், இந்த சிம்பிள் தான். 10th ஒன்ல இஃப் லிஸ்ட்ல வந்து 1 2 3 4 5, அதாவது 0 லிஸ்ட் ஆஃப் 0 1 2 3 4ன்னு மொத்த எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அரேல. அதுல லிஸ்ட் ஆஃப் 2 செகண்ட் இருக்கிற அந்த பொசிஷன்ல வந்து 30க்கு பதிலாக 35 மாத்தினா என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். 30 எடுத்துட்டு 35 மாத்திட்டு 0 1 2 இதுதான் 2 செகண்ட் பொசிஷன்ல 30 எடுத்து 35 மாத்தினா அது ஆன்சர். ஸோ 10 20 35 40 and 50 தான் ஆன்சர். 11th ஒன் பார்த்தீங்கன்னா CSV ஃபைல் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபிளாட் ஃபைல். எல்லாமே புக் பேக் தான், ரொம்பவே ஈஸியாக அட்டன் பண்ணலாம். புக் பேக்கோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலே நீங்கள் மேக்ஸிமம் 70க்கு 65+ ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே தியரி பாட்டு தான், எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான். 12th ஒன் பார்த்தீங்கன்னா the most commonly used statement in SQL is select statement. 13th ஒன் பார்த்தீங்கன்னா for x in range of 5, if x is equal to 2, count continue print x, end open சிங்கிள் கோட்டேஷன் க்ளோஸ் பண்ணால் இதோட அவுட்புட் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள், 0 1 and 2. ஸோ அப்போ செகண்ட் இதில் இருந்து தான் நமக்கு ரேஞ்ச் தெரியும். இப்போ செகண்டு, தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் அந்த மாதிரி வேல்யூஸ் நம்ம வரும்போது 0 1 and 2 வரைக்கும் தான் நமக்கு வரும், அதுக்கு மேலே வராது. ஏன்னா z equal to 2 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் பார்த்தீங்கன்னா 0 1 and 2. 14th ஒன் டேஷ் இஸ் a collection of resources assembled to create a single unified visual display அப்படின்னா கிராஃபிக்ஸ். 15th ஒன் the clause used to sort data in a database, sort by, அதுதான் அதோட ஆன்சர். ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. சப்போஸ் இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் இந்த 1 மார்க்ஸில், அதாவது 15 1 மார்க்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.
இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கட்டும், சர்ச்சிங்னா என்ன அதுவாக இருக்கட்டும், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், விஷுவலைசேஷன் எதுவாக இருந்தாலுமே அது வந்து ரிப்பீட்டட் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். 3 மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. 24 கம்பல்சரி பார்த்தீங்கன்னா பாப் ஃபங்க்ஷன் தான் கேட்டிருந்தாங்க. இதுவுமே ஒரே ஒரு 5 வரும். அந்த 5 சப்ஹெட்டிங்ஸ் வந்து ஃபிஃப்த் சப்ஹெட்டிங் அந்த பாப் அப்படின்றது வரும். ரொம்ப ஈஸியானது தான். அதோட யூஸ் ஆஃப் பாப், அதோட யூசேஜ் என்னது, அதோட டெஃபினேஷன்ஸ் என்னது எழுதுனாலே நமக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. 25th பார்த்தீங்கன்னா பியூர் ஃபங்க்ஷன் ஈஸி, டிஃப்ரெண்ட் வேஸ் ஆக்சஸ் எலிமெண்ட்ஸ் அதுவுமே ஈஸி. ஸோ எலிமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்ல ஆக்சஸ் பண்ற எலிமெண்ட்ஸோட ஆக்சஸ் பண்றதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கு, இந்த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு அதுவுமே ஈஸி. அசிம்டோட்டிக் நோட்டேஷன் எல்லாமே நம்ம ஆப்ஷன்ல கேட்கலாம். யூஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸி. ஸோ லார்ஜஸ்ட் 3 நம்பர் 3 நம்பர் எடுக்கணும். அந்த 3 நம்பர்ல எந்த நம்பர் பெருசு அப்படின்றத இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இஃப்ல கண்டிஷன் கொடுக்கணும், அடுத்தது எல்ஸ் கொடுத்துட்டு செகண்ட் இஃப்ல கண்டிஷன் கொடுக்கணும், தேர்ட் இஃப்ல எல்ஸ் கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் ஒரு பிரிண்ட் பண்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா தேர்ட் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஈஸியா புக்கிலே இருக்கு. அது நீங்க எழுதினாலே மார்க் கொடுத்துருப்பாங்க. 29th பார்த்தீங்கன்னா கேபிட்டலைஸ் அண்ட் ஸ்வாப் கேஸோட எக்ஸாம்பிள்ஸ் எழுத சொல்றாங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர்லாம் ரிப்பீட் எப்பயுமே கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இதுவுமே கேட்டது தான். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் வேர் கிளாஸ்? வேர் கிளாஸ் வந்து இப்போ புதுசாக கேட்டிருக்காங்க. ஏன்னா ஃபார் ஒயில் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது வேர் கிளாஸ் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க, அதோட ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னு எழுத சொல்றாங்க. இதுவுமே புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ இது வந்து கம்பல்சரி. எஸ்கியூஎல்ல இருக்கிற டிசிஎல் கமாண்டை பத்தி எழுத சொல்றாங்க. இதுவுமே ஈஸி தான். இந்த எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் பத்தி எழுத சொன்னா அது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப பேசிக்கா நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு கோடிங் ப்ரோக்ராமிங் கோடிங்ல எதுவுமே இருக்காது. 5 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா இந்த எதிரா சாய்ஸ்ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்குது. 1ல இருந்து ஒரு 10 லெசன்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா எல்லா கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ற அளவு தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 1ல இருந்து 10 இல்லைன்னா 1ல இருந்து 7 லெசன்ஸ் படிச்சிருந்தாலுமே நமக்கு எல்லா கொஸ்டின் அட்டென்ட் பண்ற அளவுக்கு இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனோட ஃபெசிலிட்டேஷன், பைனரி சர்ச். பைனரி சர்ச்னா அதோட எக்ஸாம்பிள் பைனரி சர்ச் மார்க் கொடுப்பாங்க. அண்ட் இன்புட் அண்ட் பிரிண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எழுத சொல்றாங்க. இன்புட் பண்றதுக்கும் பிரிண்ட் பண்றதுக்கோட ஃபங்க்ஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எழுதணும். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் ரேஞ்சோட பர்பஸ் என்னது ஃபங்க்ஷன்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரிலேஷனல் அல்ஜீப்ரால இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே எழுதணும். யூனியன் என்னது, இன்டர்செக்ஷன், கார்ட்டீசியன் ப்ராடக்டோட ஆப்ரேட்டர்ஸ் ரிலேஷனல் அல்ஜீப்ரால எது எப்படி எழுதணும் அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு சும்மா மினிமமா எழுதி விட்டீங்கனாலே மார்க் கொடுத்துருவாங்க. 37th பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் கேட்டிருக்காங்க. காம்போனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தானோட ஃபீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த ஃபீச்சருமே எழுதணும். அதுவுமே ஈஸி தான். அந்த மேட் பிளாட் லைப்ரரி இதுவுமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அந்த ரிவிஷன்ல குவார்டர்லியில கேட்ட கொஸ்டின் தான். ரிவிஷன் அண்ட் ஆஃப் இயர்லியில கேட்ட கொஸ்டின் தான். அது மட்டும் இல்லாம வாட் ஆர் தி டிஃபரண்ட் மெத்தட் டு ரீட் தி ஃபைலை ரீட் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் தான் இருக்குது பைத்தான்ல அப்படின்றதும் புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே ஈஸியானது. கம்ப்யூட்டர் சயின்ஸும் சரி அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸும் சரி இன்னைக்கு டே வந்து உங்களோடது. ஸோ இன்னைக்கு டேல நீங்க நல்லாவே ஸ்கோர் பண்ணுவீங்க, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. உங்களோட ஸ்கோர் என்னது அப்படின்றது நீங்க கமெண்ட் கண்டிப்பா தெரியப்படுத்தணும். ஸோ நீங்க இதுல ஏதாவது தப்பு அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க தெரியப்படுத்துங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணணும் அப்படின்றது எங்களோட விருப்பம். அனைவருக்கும் அடுத்த எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணணும் அப்படின்றது நாங்கள் வாழ்த்துக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ல இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பிசிக்ஸ் அந்த மாதிரி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நாங்கள் தொகுத்து கொடுக்க போறோம். ஸோ வர வீடியோஸை நீங்க தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஸ்கூல் சம்பந்தமாகவும் இல்லை, ஸ்கூலை தாண்டி அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓரியன்டேஷன்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். ஸோ இனியோட நாள்ல ரொம்பவே ஈஸியான கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்றீங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. தேங்க்யூ.